மதிமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். திமுக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக நேற்று தொடங்கிய நிலையில் இன்றைக்கு மதிமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த பேச்சுவார்த்தையின் போது மதிமுகவினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? திமுக எவ்வளவு இடங்களை ஒதுக்க தயாராக இருக்கு? மதிமுக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்துல திமுகவோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கார்கள். ஏற்கனவே மதிமுக சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அந்த கட்சியுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில 4 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. தற்பொழுது அண்ணா அறிவாலயத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கார்கள். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில 6 தொகுதியில போட்டியிட்டு 4 தொகுதியில வெற்றி பெற்றார்கள். இந்த முறை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல மாநிலங்களவை இடம் வேண்டும் என்ற கோரிக்கையை மதிமுக இந்த முறை கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் மட்டுமே மதிமுகவிற்கு வழங்கப்பட்டது. ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை என இடப்பகிர்வு வழங்கப்பட்ட நிலையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் வழங்கப்படாததால் அந்த கோரிக்கையை இந்த பேச்சுவார்த்தையின் போது மதிமுக முன்வைக்க இருக்கிறார்கள். அதே போல 6 தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல கடந்த முறை மதிமுக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை தனிச்சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக 2 தினங்களுக்கு முன்பு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார்கள். இது போன்ற அடிப்படையில் தான் மதிமுகவுடைய பேச்சுவார்த்தை அணுகுமுறை இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கூட்டணி கட்சியிடம் முன்வைத்திருக்கார்கள். புதிய கட்சிகள் வரவிருக்கிறது. ஆகவே திமுகவும் தொகுதி எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டும் என்ற ஒரு விகிதத்தின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று உறுதியளித்திருந்த நிலையில தற்பொழுது மதிமுகவும் பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மதிமுகவுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டதா என்ற முழு விவரம் தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.